ஒன்றிய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமன முறையை ரத்து செய்யும்படி யுபிஎஸ்சிக்கு ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒன்றிய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமன முறை கடும் எதிர்ப்புகளை சந்தித்தது. இந்நிலையில் தற்போது அந்த எதிர்ப்புக்கு ஒன்றிய அரசு பணிந்திருக்கிறது. உயர் பதவிகளில் நேரடி நியமனம் என்ற திட்டமானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கடிதத்தை யுபிஎஸ்சிக்கு ஒன்றிய அமைச்சர் கடிதமாக எழுதியிருக்கிறார். ஒன்றிய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமன முறையை ரத்து செய்யும்படி ஒன்றிய அமைச்சர் யுபிஎஸ்சிக்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். ஒன்றிய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமன முறையை ரத்து செய்யும்படி யுபிஎஸ்சிக்கு ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒன்றிய அரசின் இணை செயலாளர் அந்தஸ்திலான உயர் பதவிகளில் தனியார் துறையினரை நியமிக்க யுபிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார்கள். இந்நிலையில் தற்போது எதிர்ப்புக்கு ஒன்றிய அரசு பணிந்திருக்கிறது. உயர் பதவிகளில் நேரடி நியமனம் ரத்து செய்யப்படுவதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இணை செயலாளர் அந்தஸ்திலான உயர் பதவிகளில் நேரடி நியமனம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த அறிவிப்பை ரத்து செய்வதாக ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கடிதத்தை யுபிஎஸ்சிக்கு ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதமாக வலியுறுத்தியிருக்கிறார். உயர் பதவிகளில் நேரடி நியமனம் ரத்து செய்யப்படுவதாக தற்போது ஒன்றிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரடி நியமன நடைமுறை விளம்பரத்தை ரத்து செய்ய யுபிஎஸ்சி தலைவர் பிரீத்தி சூடனுக்கு ஒன்றிய அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒன்றிய அரசின் இணை செயலாளர் அந்தஸ்திலான உயர் பதவிகளில் தனியார் துறையினரை நியமிக்க நேரடி நியமனம் என்று யுபிஎஸ்சி தரப்பில் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்போது அந்த எதிர்ப்புக்கு ஒன்றிய அரசு பணிந்திருக்கிறது. ஒன்றிய அரசின் இணை செயலாளர் அந்தஸ்திலான உயர் பதவிகளில் தனியார் துறையினரை நியமிக்க யுபிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அந்த நடைமுறை விளம்பரத்தை ரத்து செய்ய யுபிஎஸ்சி தலைவருக்கு ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒன்றிய அரசின் முடிவுக்கு காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி, ஆர்ஜேடி உள்ளிட்ட பல கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஒன்றிய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமன முறையை ரத்து செய்யும்படி யுபிஎஸ்சிக்கு ஒன்றிய அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒன்றிய அரசின் இணை செயலாளர் அந்தஸ்திலான உயர் பதவிகளில் தனியார் துறையினரை நியமிக்க யுபிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அந்த நேரடி நியமன நடைமுறை விளம்பரத்தை ரத்து செய்ய யுபிஎஸ்சி தலைவருக்கு ஒன்றிய அமைச்சர் தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். ஒன்றிய அரசின் உயர் பதவிகளில் 45 இணை செயலாளர்கள் பதவிகளை தனியார் துறையினர் மூலம் நிரப்ப அறிவிப்பு ஒன்று யுபிஎஸ்சி மூலமாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அந்த விளம்பரத்தை ரத்து செய்யுமாறு யுபிஎஸ்சிக்கு ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். உயர் பதவிகளில் நேரடி நியமனம் ரத்து செய்யப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓபிசி சங்க தலைவர் திரு கருணாநிதி நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது ஒன்றிய அரசின் உயர் பதவிகளை 45 இணை செயலாளர்கள் பொறுப்பில் இருக்கிறதுக்கு தனியார் துறையை சேர்ந்தவர்களை நேரடியாக நியமனம் செய்யணும் அப்படின்னு யுபிஎஸ்சி மூலமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில அந்த பதவிக்கான அறிவிப்பு தற்போது ரத்து செய்யணும் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் தரப்புல கடிதம் எழுதப்பட்டிருக்கு. பல்வேறு தரப்பினரும் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில அந்த எதிர்ப்புக்கு ஒன்றிய அரசு பணிந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இதன் மூலமாக என்ன தாக்கம் ஏற்படும்? நிச்சயமாக இந்த ஒன்றிய அரசு இந்த அந்த நியமனங்களுக்கான விளம்பரங்களை திரும்ப பெறுவது அல்லது ரத்து செய்வது என்பது வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாகும். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து 2018 இது துவக்கப்பட்ட நாளிலிருந்து எங்களுடைய அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய அரசை கேட்டுக்கொண்டோம். ஏனென்றால் இதிலே நேரடி நியமனம் என்பது இடஒதுக்கீடு இல்லாமல் செய்யப்படுகின்றது. ஆகவே இது சமூக நீதிக்கு எதிரானது என்பதை சுட்டிக்காட்டி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள், தீர்மானங்கள்
ஒன்றிய அமைச்சர்களுக்கு கடிதம் என்கின்ற வகையில கூட்டமைப்பிலே தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம். ஆனால் அதற்காக ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்திலே அமைச்சர் அவர்கள் இது வந்து அங்க நிதி ஆயோக் அவருடைய அந்த அறிக்கையின்படிதான் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதுல நாங்கள் தனியார் துறை இடங்களிலிருந்து வரவேற்கின்றோம். ஆகவே இதுல இடஒதுக்கீடு என்பது நிச்சயமாக நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்று என்றுதான் தொடர்ந்து பதில் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆக இன்றைக்கு தற்போது யுபிஎஸ்சி இதுல 45 பதவிகளுக்கு நேரடி நியமனம் இடஒதுக்கீடு இல்லாமல் என்பதுதான் தற்போது பல்வேறு எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல ஆளுங்கட்சியிலே பாஜக கூட்டணியிலே அங்க வைக்கக்கூடிய ஜனதாதளம், நிதிஷ்குமார் தலைமையிலான ஜனதாதளம், அதே போல சிராக் பாஸ்வான் அவர்களுடைய லோக் ஜனசக்தி, இவை அனைத்துமே இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. பாஸ்வானை பொறுத்தவரையில நான் நிச்சயமாக அரசிடமிருந்து இந்த போன்ற உத்தரவை நான் எதிர்க்கின்றேன். இதுல ஈப்பு பட்டு என்கின்ற எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இடஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தி பத்திரிகைகள் செய்து வந்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகளை இதனை எதிர்க்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அனைத்து தரப்பு சமூக நீதி அமைப்புகளும் அதே போல இந்தியா கூட்டணியை சார்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதை எதிர்க்கக்கூடிய நிலையில இதனை சுதாரித்துக் கொண்டு ஒன்றிய அரசு திரும்ப பெறுவது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. இதன் மூலமாக தான் சமூக நீதி கடைபிடிக்கப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு உயர் பதவிகளில ஓபிசி எஸ்சி எஸ்டியினுடைய பிரதிநிதித்துவம் என்பது 10 விழுக்காட்டுக்கு குறைவாகத்தான் இருக்கின்றது. அதுவும் செயலாளர் பதவியில பிற்படுத்தப்பட்டவருக்கு பிரதிநிதித்துவமே இல்லை. இப்படியான ஒரு நிலையில இப்ப நேரடி நியமனங்களில் இடஒதுக்கீடு இல்லை என்று சொல்வது சமூக அநீதி என்பதனை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். ஆகவே ஒன்றிய அரசு இதை திரும்ப பெறுவது என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். சரி, இப்போ ஒன்றிய அரசு தனியார் துறையை சேர்ந்தவர்களை நேரடியாக இந்த ஒரு அரசு பதவிகளில் அமர வைக்கிறதுல இந்த நேரடி நியமன முறையில் அடிப்படையில் என்ன விதமான சிக்கல் இருக்கு? இது இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு சமூக நீதி கொள்கையை எந்த வகையிலெல்லாம் பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நிச்சயமா இதுல என்ன இன்னொரு சிக்கல் என்னன்னா, ஏற்கனவே அரசு துறையில செக்ஷன் ஆபீசர்ல இருந்து அவங்க பதவி உயர்வு பெற்று அதிலே அவர்கள் டெப்டி செக்ரட்டரி என்கின்ற நிலைக்கு வருகின்றார்கள். அதற்கு மேலேதான் டைரக்டர், ஜாயிண்ட் செக்ரட்டரி என்கின்ற நிலைக்கு செல்ல முடியும். இது பதவி உயர்வு. ஆனால் இப்படி நேரடி நியமனம், அதுவும் தனியார் நிறுவனங்களெல்லாம் இதுல பணிக்கு சேரலாம், விண்ணப்பிக்கலாம். ஆனால் அரசு துறையில ஏற்கனவே பணியாற்றுகின்ற அதிகாரிகள் இதுல விண்ணப்பிக்க கூடாது என்று சொல்வது ஏற்கனவே பணியில இருக்கக்கூடியவர்களுடைய வாய்ப்பை முற்றிலுமாக நிராகரிக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாக்குகின்றது. இது ஒட்டுமொத்தமாக அனைத்து அதிகாரிகள் மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ஒன்றிய அரசு அளவிலே. இது ஒரு காரணம். இன்னொன்று, எந்த நேரடி நியமனமும் இடஒதுக்கீடு இல்லாமல் செய்யக்கூடாது என்று இதே பணியாளர் நலத்துறை, யுபிஎஸ்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் நலத்துறை, அந்த நலத்துறையே இதற்கான ஒரு ஆணை பிறப்பித்திருக்கின்றது. 8/9/1993 ஆணையின்படி எல்லா நேரடி நியமனங்களிலும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அதே போல தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு 15.7.5 விழுக்காடுகள் இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்ற ஆணை பிறப்பித்த அந்த துறையே தற்போது அதற்கு மாறாக நேரடி நியமனங்கள் இல்லை என்று சொல்வது சட்டத்திற்கு புறம்பானது. ஆகவே இது சமூக அநீதி என்கின்றதை தான் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இது மட்டுமல்ல, பதவிகளில் செல்லக்கூடிய அனைத்து தரப்பு அதிகாரிகளுக்குமே இது பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.